கர்த்தாவின் ஓய்வு நாளிதாம் விசார வேளையை எல்லாம் ஒழித்து தேவதயவை சந்தோஷமாகவே நினை. கர்த்தர் படைத்தவையெல்லாம் அவர்க்கு மாப்புகழ்ச்சியாம். இருள் இருந்த பொழுதே வெளிச்சம் தோன்ற செய்தாரே. விசேஷமாக பாவத்தை நிவர்த்தி செய்த அருளை மகிழ்ந்து பாடி போற்றுவோம். என்றைக்கும் உம்மை வாழ்த்துவோம். ஆமென். பூமியின் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளின ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக அவனவன் தந்தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை கொண்டு வர கடவன். ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். ஜெபம் செய்வோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்து வருகிற எங்கள் சர்வ வல்லமை நிறைந்த நல்ல ஆண்டவரே, தருமையான ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். சென்று போன வாரம் முழுவதிலும் ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து கிருபையாக எங்களை வழிநடத்தி வந்தீர். அதற்காக நன்றி சொல்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் சங்க பண்டிகையாக இந்த நாளை அனுசரிக்க ஆண்டவர் கிருபை செய்தீர். காணொலி மூலமாக இவ்வாராதனையிலே பங்கெடுக்கிற ஒவ்வொரு உடைய பிள்ளைகளையும் உடைய கரத்திலே தருகின்றோம். ஆண்டவர் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவரீர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், திருமறையிலிருந்து படிக்கிற வசனங்கள், ஏறெடுக்கின்ற விண்ணப்பங்கள், கேட்க இருக்கின்ற செய்திகள் எல்லாவற்றையும் தேவரீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய திருநாமம் தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரின் மூலமாகவும் மகிமையடைவதாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஞான பாடலில் 36வது ஞான பாடலை யாவரும் இணைந்து பாடுவோம். உன்னதமான கர்த்தரே இவ்வோய் நாளை தந்தீரே என்று 36வது ஞான பாடலை பாடுவோம். உன்னதமான கர்த்தரே இவ்வோய்வு நாளை தந்தீரே. இதற்காய்
முறைமுறையாய் வாசிக்கப்பட வேண்டிய சங்கீதம் 85, 85வது சங்கீதத்தை நாம் முறைமுறையாய் வாசிப்போம். கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர். உமது உக்கிரகத்தை எல்லாம் அடக்கி கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர். எங்கள் இரட்சிப்பின் தேவனே, நீர் எங்களை திருப்பி கொண்டு வாரும். எங்கள் மேலுள்ள உமது கோபத்தை ஆற பண்ணும். என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிருப்பீரோ? தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ? உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது இரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன். அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார். அவர்களோ மதிகேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக. நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாயிருக்கும்படி அவருடைய இரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறது. கிருபையும் சத்தியமும் ஒன்றையொன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றையொன்று முத்தம் செய்யும். சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். யாவரும் இணைந்து படிப்போம். நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும். பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமையுண்டாவதாக. ஆமென். காணொளி காட்சியின் மூலமாய் ஆராதனையிலே இணைந்திருக்கின்ற நாம் எல்லோரும் இல்லத்திலிருந்து நம்மை நாமே சோதித்து அறிவது அவசியம். அனைவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். உலக வாழ்விலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் ஆண்டுடைய வார்த்தைகளின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? கொடிய கால சூழலிலே வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த நேரத்திலே நம்முடைய வாழ்வு என் நிலையிலே இருக்கிறது என்பதை ஆராய்ந்து அறிந்து கொள்வது அவசியம். திருமறை நமக்கு தெளிவாக சொல்கின்றது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சுட்டி காட்டுகிறதல்லவா? நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை நாமே ஆராய்ந்து கொள்ளும் போது நமது உள்ளங்களில் இருக்கின்ற பாவ சூழல்களிலிருந்து விடுவிக்கப்படுவதற்கு இந்த நேரத்தை நாம் பயன்படுத்தி கொள்ளுவோம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறதல்லவா? அன்பானவர்களே, பாவ சூழல்களிலிருந்து விடுவிக்கப்பட்டு ஒரு தூய்மையான வாழ்வை சொந்தமாக்கிக் கொள்ள இந்த பரிசுத்த ஓய்வு நாள் காலை நேரத்திலே நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே குற்றங்களை உணர்ந்து அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்வது அவசியம்.
ஆண்டவர் நமது வாழ்விலே மேலான நன்மைகளை தந்திருக்கின்றார், ஆசீர்வாதங்களை தந்திருக்கின்றார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்ற நாளாக அமைந்திருக்கிறது. சிறப்பாக சங்க பண்டிகையாக அனுசரிக்கப்படுகின்ற இந்த நாளிலே இல்லத்திலிருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கஷ்டங்கள் வந்திருக்கின்றது, பாடுகள் வந்திருக்கின்றது, தடை உத்தரவுகள் ஏற்பட்ட சூழலிலும் தளர்வுகள் வந்திருப்பதை அறிந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். அன்றன்றுள்ள அப்பங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் வாய்ப்பினை தந்திருக்கிறார். இந்த கொடிய கால சூழல்களிலும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறாரே. எளிமையாக சங்க பண்டிகையை நாம் ஆசரிக்கின்ற போது வேதம் அழகாக சொல்லுகின்றது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆம் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய கிருபை நம்மை சூழ்ந்திருக்கின்றது. அதற்கு நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்வதாக ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக என்று வேதம் சொல்லுகிறது. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார் என்று பக்தன் தன்னுடைய வாழ்விலே வெளிப்படுத்துவதை அறிந்து கொள்ள முடிகின்றது. ஆம் அன்புக்குரியவர்களே, வேதவசனங்களின் மூலமாய் ஆண்டவரை துதிக்க, ஆண்டவரை போற்ற, ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த சங்க திருநாளிலே ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கடமைகளை, திருச்சபை சார்ந்த கடமைகளை ஏற்றேற்ற சமயங்களிலே நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் அனுகூலம் தர உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாளிலும் நம்முடைய தேவைகளுக்காக மன்றாடுவதற்கு ஆயத்தப்படுவோம். கடவுளுடைய கிருபையின் மூலமாய், ஆண்டவருடைய ஒத்தாசையின் மூலமாய், ஆண்டவரே எங்கள் வாழ்விலே நீர் இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையை வெளிப்படுத்துவதற்கு, உமது நாமத்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதித்து கொண்டிருக்கின்ற போது ஆண்டவரே உமது சமூகத்தை நோக்கி பார்த்து மன்றாடுகின்றோம். சங்க பண்டிகை திருநாளில் நாங்கள் ஆலயம் வர முடியாத சூழல், ஆண்டவருடைய நாமத்தை ஆலயத்தில் வந்து துதிக்க முடியாத சூழல், நீர் எங்களுக்கு தந்த நன்மைகளிலிருந்து சங்க பண்டிகை சிறப்பாக ஆசரிக்கின்ற போது கடந்த நாட்களிலே நாங்கள் ஆலயத்திலே வந்து காணிக்கைகளை படைத்தோம். வேதம் சொல்லுகின்றது, இப்போதும் எங்கள் தேவனே நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம்.
இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்தில் வாங்கி உமக்கு கொடுத்தோம். ஆமாண்டவரே, நீர் எங்கள் வாழ்விலே உயர்வான நன்மைகளை தந்திருக்கிறேன். நல்ல தொழில்களை தந்தீர், நன்மையான ஈவுகளை தந்தீர். கொரோனா வைரஸின் மூலமாய் பல பாதிப்புகள் எங்கள் வாழ்விலே, எங்கள் தேசத்திலே ஏற்பட்டு பல நிலைகளிலே பாதிப்படைந்திருக்கிறதை நீ காண்கிறீர். என்றாலும் உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுக்கின்ற பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறேன். மக்கதோனியா திருச்சபை மக்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவராயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். திராணிக்கு மிஞ்சியும் கொடுத்தார்கள். அதை நாங்கள் இந்த கால சூழல்களிலே ஞாபகப்படுத்துகிறோம். என்ற அளவு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்ற எண்ணத்தோடு இந்த கொடிய கால சூழல்களிலும் இறைநாம மகிமைக்காக இந்த சங்க திருநாளிலே இறைநாமத்தை மகிமைப்படுத்தி திருப்பணிகளுக்காக கொடுத்து உதவி செய்ய ஆண்டவர் அருள் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. தேசத்தின் மக்கள் கொடிய வைரஸின் மூலமாய் பாதிப்படைந்து அநேக மக்கள் சுகமடைந்திருக்கிறார்கள். அநேக மக்கள் இன்னும் மருத்துவமனையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஜெபிக்கிறோம், கடவுளுடைய கிருபை அவர்களோடு இருக்கட்டும் சாமி. அவர்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்கின்ற அரசாங்கம், மருத்துவர்கள், தாதியர்கள், பணியாளர்கள் எல்லோரையும் கடவுள் ஆசீர்வதியும். ஆண்டவருடைய ஒத்தாசையின் மூலமாய் பல இடங்களிலே வாழ்ந்து தொழிலுக்காக சென்றவர்கள் தங்கள் சொந்த இடங்களுக்கு திரும்பி இருக்கிறார்கள். அவர்களையும் கடவுள் பாதுகாத்து கொள்ளும். அவர்களுக்கும் எந்தவிதமான பாதிப்புகளும் ஏற்படாதபடி ஆண்டவரே, அவர்கள் வந்து சேருகின்ற இடங்களிலே எந்தவிதமான இடையூறும் ஏற்படாதபடி ஆண்டவர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதிகாரிகளுடைய, தலைவர்களுடைய எண்ணங்களிலே மக்கள் வாழ்வு பெற வேண்டும் என்று சொல்லி பல முயற்சிகளை எடுக்கிறார்கள், நிவாரணங்களை அறிவிக்கின்றார்கள். எல்லா சூழல்களிலும் மக்கள் பயன்பெறக்கூடிய அளவிலே அதை பயன்படுத்திக் கொள்வதற்கு ஆண்டவர் துணை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, அநேக உயர் அதிகாரிகள் பாதிப்படைந்திருக்கிறார்கள், தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். காவல்துறையிலே இருக்கின்றவர்கள், மருத்துவத்துறையிலே இருக்கின்றவர்கள், உயர் அதிகாரிகள் மக்களுடைய நலனை கருதி சேவை செய்தபோது அவர்களும் பாதிப்படைந்திருப்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். வேகமாக அவர்களும் குணமடையத்தக்கதான கிருபைகளை தாரும். உலக நாடுகள் பல நிலைகளிலே பாதிப்படைந்திருக்கின்றது. எல்லா சூழல்களிலும் தமது பிள்ளைகளுக்கு விடுதலை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்.
எங்களுடைய குமரி மாவட்டத்திற்காக, மாநிலத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. கடவுளுடைய ஒத்தாசையினாலே எல்லா மக்களும் சுகத்தோடு வாழ்வதற்கான கிருபைகளை தாரும். எங்கள் தேசத்தின் மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அனைவரையும் கடவுள் பாதுகாத்து கொள்ளும். நல்ல இயற்கை சூழ்நிலைகளை தந்திருக்கிறீர். இயற்கையின் மூலமாக எந்த பாதிப்புகளும் ஏற்படாதபடி ஆண்டவர் காத்துக்கொள்ளும். எங்களுடைய திருச்சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. திருச்சபையின் அனைத்து குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். ஆலய ஆராதனைகளிலே பங்கு பெற்று சிறப்பிக்கின்ற அனைத்து மக்களுடைய வாழ்விலும் இன்றைய கால சூழல்களிலே அவர்கள் இல்லங்களிலே இருக்கின்ற போது அவர்களையும் நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எந்த விதமான வேற்றுமையும் இன்றி எங்கள் திருச்சபையை நேசிக்கின்ற குடும்பங்கள், எங்கள் திருச்சபையின் வளர்ச்சிக்காக வேண்டுதல் செய்கின்ற குடும்பங்கள், காணிக்கையின் மூலமாய் நன்கொடைகளின் மூலமாய் கொடுத்து உதவி செய்கின்ற அத்தனை குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இன்றைய கால சூழலிலே தேவையில் இருக்கின்ற மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு அநேக குடும்பத்தார் திருச்சபையோடு இணைந்து தேவையில் இருக்கின்ற மக்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். அவர்கள் கொடுத்த அனைத்து நன்கொடைகளையும் ஏழை எளிய மக்கள், தேவையில் இருக்கின்ற மக்கள் சபைக்குழு சார்பில் அதை கொடுத்து உதவி செய்ய ஆண்டவர் அருள் செய்திருந்ததற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உதவிகளை பெற்றவர்கள் வாழ்வு பெற்றுக்கொள்வதற்கான கிருபைகளை தாரும். அவர்கள் எந்நிலையிலும் பாதிப்படையக்கூடாது. அவர்கள் வாழ்விலே நிறைவான நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு, அவர்கள் செய்கின்ற தொழில்கள் சிறந்த முறையிலே தொடர்ந்து செய்வதற்கு எல்லா அனுகூலங்களையும் ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று உம்முடைய பாதத்திலே ஜெபிக்கிறோம். இல்லங்களிலே இருந்து கடமைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற அத்தனை மக்களையும் ஆண்டவர் ஆற்றல் படுத்தும். அன்பின் ஆண்டவரே, அரசாங்க தேர்வு எழுதுவதற்காக ஆயத்தப்படுகின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு கடினமான சூழல், ஒரு இக்கட்டான சூழல், ஒரு பயம் நிறைந்த சூழல். தேர்வு எழுதுகின்ற பிள்ளைகளும் பிள்ளைகளை அனுப்புகின்ற பெற்றோரும் பிள்ளைகளுக்கு உதவி செய்கின்ற ஆசிரியர்களும் பயந்து கொண்டிருக்கின்ற சூழலில் ஆண்டவரே, எந்த கஷ்டங்களும் இல்லாதபடி கடமைகள் நிறைவேற்றப்படுவதற்கு அதிகாரிகள் சொல்லுகின்றதின் அடிப்படையிலே செயலாற்றுவதற்கு ஆண்டவர் அனுகூலம் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்று 3வது முறையாக அறிவிக்கப்பட்ட ஊரடங்கு நிறைவு செய்யப்படுகின்றது. நாளை முதல் 4வது முறையாக ஒரு சிறந்த முறையிலே கடமைகளை நிறைவேற்றுவதற்கான அறிவிப்புகள் வர இருக்கின்றன. எந்நிலையிலும் பாதிப்புகள் அடையாதபடி எல்லா மக்களும் தங்களுடைய கடமைகளை செய்து கொள்வதற்கு ஆண்டவர் அருள் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவாலயங்கள் திறக்கப்படுவதற்கான கிருபைகளை தாரும். ஆண்டவருடைய ஒத்தாசையினாலே இறைமக்கள் ஆலய பிரகாரங்களிலே சென்று ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு அனுகூலம் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதற்கேற்ற விதமான நல்ல சூழ்நிலைகளை ஆண்டவர் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதுவரையிலும் நாங்கள் பொறுமையோடு காத்திருந்து காணொளி காட்சியின் மூலமாய்
இறை நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் ஆண்டவரே, நீர் எங்களை ஆற்றல் படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அனைத்து குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். இந்த வாரத்திலும் தங்கள் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற மக்கள், தங்கள் திருமண நாளை கொண்டாடுகின்ற மக்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். புது வருட வாழ்வு மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வாக அமையட்டும். இறை நாம மகிமைக்காக தொடர்ந்து வாழ கடவுள் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க நாங்கள் ஆயத்தப்படுகின்றோம். எல்லா ஆயத்தங்களிலும் உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும். உம்முடைய வார்த்தைகள் மூலமாய் நாங்கள் ஆற்றல் அடைந்து எங்களுடைய வாழ்வை நடத்துவதற்கான கிருபைகளை தாரும். தொடர்ந்து உம்முடைய வழிநடத்துதல் இருக்கட்டும். கேட்க தெரியாத அநேக நன்மைகள் உண்டு சாமி. எல்லாவற்றையும் பரத்துந்தீயமாக தந்து இறை ஆசியோடு வாழ்ந்து கொள்ள ஆண்டவர் அருள் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்கள் வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுக்கு பாவ கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகளுக்கு பிரவேசிக்க மன்னம் தீமையென்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் பலமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். தரப்பட்ட திருமறை பகுதி யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் உடைய. யோவான் 20:19 முதல். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார் என்பதே. தரப்பட்ட திருமறை பாடம் வாசித்து முடிந்தது. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, இன்றைய நாளில் கடவுளுடைய வார்த்தைகளை கேட்க ஆயத்தப்படுகிறோம். சிந்தனைக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு அருட்பணி, கிறிஸ்துவின் அமைதியை பகிர்தல். உயிர்த்தெழுந்த இயேசுநாதர் பயந்து கொண்டிருந்த சீடர்களுக்கு தன்னுடைய திருக்காட்சியை வெளிப்படுத்தி அமைதலாக இருங்கள், சமாதானமாய் இருங்கள் என்று சொல்லி ஆலோசனை கொடுத்தார். ஆம் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்விலும் ஆண்டவர் நமக்கு வாழ்வு தந்திருக்கிறார், ஜீவன் தந்திருக்கிறார். அந்த வாழ்வுதான் சமாதானம் நிறைந்த வாழ்வு. அந்த வாழ்வுதான் நமக்கு ஒரு புது வாழ்வை தந்திருக்கின்றது, விடுதலை வாழ்வை தந்திருக்கின்றது. அந்த அமைதியை நாம் சொந்தமாக்கிக் கொள்ள கடவுளுடைய வார்த்தையின் மூலமாய் கேட்க இருக்கிறோம். அதற்கு நம்மை ஆயத்தம் செய்து கொள்வதற்கு பக்தன் அழகான ஒரு பாடலை பாடியிருக்கின்றான். அருட்பணி கீதம் 94. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி. அனைவரும்
இணைந்து இந்த பாடலை பாடும். இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவோம். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவோம். அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. சமாதானம் தந்தாரே இயேசு, சமாதானம் தந்தாரே இயேசு, சமாதானம் தந்தாரே இயேசு, சமாதானம் தந்தாரே இயேசு. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவோம். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவோம். அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. புதுவாழ்வு தந்தாரே இயேசு, புதுவாழ்வு தந்தாரே இயேசு, புதுவாழ்வு தந்தாரே இயேசு, புதுவாழ்வு தந்தாரே இயேசு. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவோம். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவோம். அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. விடுதலை தந்தாரே இயேசு, விடுதலை தந்தாரே இயேசு, விடுதலை தந்தாரே இயேசு, விடுதலை தந்தாரே இயேசு. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவோம். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவோம். அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. அபிஷேகம் தந்தாரே இயேசு, அபிஷேகம் தந்தாரே இயேசு, அபிஷேகம் தந்தாரே இயேசு, அபிஷேகம் தந்தாரே இயேசு. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவோம். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவோம். அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, காணொளி காட்சி மூலமாக இந்த சங்க பண்டிகையை இந்த நாளிலே நாம் அனுசரிக்கவும் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கவும் ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த நாளிலும் தியானிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20வது அதிகாரம் 21வது வசனம். யோவான் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு அருட்பணி கிறிஸ்துவின் அமைதியை பகிர்தல் என்ற ஒரு தலைப்பின் கீழாக சில உண்மைகளை நாம் தியானிக்க இருக்கின்றோம். அருட்பணி என்று சொல்லுகின்ற போது அவ்வார்த்தை மிசியோ என்ற லத்தீன் மொழியிலிருந்து வந்தது. அதனுடைய பொருள் அனுப்புதல், அனுப்பப்படுதல் என்ற பொருட்களை கொண்டுள்ளதாக நாம் காண்கின்றோம். திருமறையிலே நாம் படிக்கின்ற வேளையிலே அனுப்புதல், அனுப்பப்பட்ட நிகழ்வுகள் இவைகளெல்லாம் சமுதாயத்திலே பெரும் மாற்றத்தையும் பல முன்னேற்றங்களையும் கொண்டு வந்துள்ளது என்பதை நாம் தெளிவாக காண்கின்றோம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1, 2 ஆகிய 2 வசனங்களையும் நாம் படிக்கின்ற வேளையிலே ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து அறியப்படாத இடத்திற்கு அவரை அனுப்புகிறார். ஏனென்றால் தமக்கென்று ஒரு ஜனத்தை உருவாக்கவும் தம்முடைய சொந்த ஜனங்களாக அங்கீகரிக்கப்படவும் ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து அனுப்புகின்றார். அவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு சென்று ஆபிரகாமின் மூலமாக வந்த சந்ததி இஸ்ரவேல் மக்களாக ஆண்டவருடைய சொந்த ஜனமாக அங்கீகரிக்கப்பட்ட நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். இம்மக்கள் எகிப்திலே அடைந்த பல்வேறு இன்னல்களையும் அவர்களுடைய கஷ்டங்களையும் அவருடைய பாடுகளையும் பார்த்த ஆண்டவர் மோசேயை அழைத்து அனுப்புகிறார். யாத்திராகவும் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை படிக்கிற போது, என்னுடைய ஜனங்கள் எகிப்திலே அடைகின்ற இன்னல்களை நான் பார்த்து அவர்களை விடுதலையாக்குவதற்கு நான் உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புகிறேன், வா என்று சொல்லி ஆண்டவர் மோசேயை அழைக்கின்ற நிலையை நாம் பார்க்கின்றோம். மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் மாபெரும் விடுதலையின் வாழ்வையும் சமாதானத்தின் வாழ்வையும் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று திருமறையிலே நாம் காண்கின்றோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரத்திலே 8வது வசனத்திலே நாம் படிக்கிற போது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லுவதற்காக அல்லது தீர்க்கதரிசன பணியை செய்வதற்காக நான் யாரை அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான் என்று சொல்லி ஆண்டவர் கேட்டபோது, ஏசாயா தீர்க்கன், ஆண்டவரே இது அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று சொல்லி இந்த ஏசாயா தீர்க்கன் முன்வந்த நிலையை நாம் பகுதியிலே பார்க்கின்றோம். இவ்வளவாக நாம் தொடர்ந்து பார்க்கின்ற வேளையிலே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகிற்கு தந்தருளினார்.
தேவன் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகிற்கு அனுப்பினார். அவர் மூலமாக மக்கள் வாழ்வு பெறுகிறார்கள். அவர் மூலமாக மக்கள் நன்மையான ஈவுகளை பெற்று வருவதை நாம் பார்க்கின்றோம். பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 4வது அதிகாரம் 18, 19 ஆகிய 2 வசனங்களையும் நாம் படிக்கின்ற வேளையிலே, தேவனால் அனுப்பப்பட்ட குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாசரேத்திலே அவர் தம்முடைய பணியை நிறைவேற்றி நாசரேத்து பணியினுடைய அறிக்கையை அவர் இவ்விதமாக சமர்ப்பிக்கிறார். தரித்திரருக்கு நற்செய்தி, நறுங்குண்டவர்களுக்கு குணம், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, குருடருக்கு பார்வை, நொறுங்குண்டவர்களுக்கு விடுதலை, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்துதல், இதற்காக என்னை அனுப்பினார் என்று சொல்லி இயேசுநாதர் அங்கே சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். இயேசுநாதர் அனுப்பப்பட்ட நிலையே அவர் இங்கே தெளிவாக விளக்கி இருக்கின்றார். அப்படி என்றால் அருட்பணி என்று சொன்னால் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்விலே பெற்றுக்கொள்கின்ற எல்லா விடுதலையையும் அது உள்ளடக்கி இருக்கிறது. பொருளாதார நிலையிலே விடுதலை, சமூகத்தில் இருக்கிற பல்வேறு கட்டுகளிலிருந்து விடுதலை, பாரம்பரியங்களிலிருந்து விடுதலை, பல்வேறு நிலைகளிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ஆண்டவர் கொடுக்கிற சமாதான வாழ்வை பெற்றுக்கொள்வதுதான் அருட்பணி என்பதை நாம் தெளிவாக பார்க்கின்றோம். இன்று நாம் அறிந்திருக்கிறபடி பல்வேறு அருட்பணி இயக்கங்கள், இந்த அருட்பணி இயக்கங்கள் மூலமாக பல்வேறு மிஷனரிகள் ஆண்டவருடைய வார்த்தைகளை அவர்கள் பகிர்ந்து வருகிறார்கள். நாம் அதிகமாக காணிக்கைகளை கொடுத்து அவர்களை தாங்கி வருகிறோம். இன்று சங்க பண்டிகையாக அனுசரிக்கப்படுகிறது. ஆண்டவருக்கு நாம் கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை நாம் மனதிலே கொண்டு நாம் ஆண்டவருக்கு அதை கொடுத்து வருகின்றோம். ஆயினும் அருட்பணி இயக்கங்களின் மூலமாக நடைபெற்று வருகின்ற பல்வேறு பணிகளை நாம் தாங்கி வருகிறவர்களாய் இருக்கின்றோம். பல மிஷனரிகள் இப்பணிகளை சிறப்பான முறையில் செய்து வருகிறார்கள். ஆனால் இந்த அருட்பணியை இந்த அருட்பணியாளர்கள் மட்டும்தான் செய்ய வேண்டுமா அல்லது நாமும் செய்யலாமா என்று சொல்லி ஆராயும் போது நிச்சயமாக நாமும் ஆண்டவருடைய அருட்பணியை செய்யலாம். நாம் ஒவ்வொருவருமே அருட்பணியாளர்களாகவே இருக்கின்றோம். நாம் இந்த உலக வாழ்விலே நாம் உப்பாக, ஒளியாக, கடுகு விதையாக, புளித்த மாவாக மக்களோடு இணைந்து நாம் செயல்படுகிற போது நாம் அருட்பணியாகவே இந்த உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். திருச்சபை வரலாற்றிலே நாம் படிக்கிற போது போப் பிரான்சிஸ் என்பவர் தன்னுடைய திருச்சபை மக்களுக்கு கடிதம் எழுதும்போது அவர் இவ்விதமாக எழுதுகிறார்: நான் ஆண்டவருடைய அருட்பணியை இந்த பூமியிலே நான் செய்யவில்லை. நான் ஒரு அருட்பணியாளராக, ஆண்டவருடைய ஒரு அருட்பணியாளராக வாழவில்லை. ஆனால் என் வாழ்வே அருட்பணியாக இருக்கிறது. அப்படி என்றால் என்னுடைய எல்லா செயல்பாடுகளும், என்னுடைய எல்லா கிரியைகளும் ஒரு அருட்பணிக்கு அடையாளமாக இருக்கிறது. அதுவே அருட்பணி என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, நாம் இன்று சிந்தனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வசனத்திலே இயேசுநாதர் உயிர்த்தெழுந்த பின்பு தம்முடைய சீடர்களை சந்தித்து உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி, பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி இந்த உலகிலே அனுப்பினார். மெய்யாகவே நானும் நீங்களும் இவைகளை சிந்திக்கின்ற போது நம்முடைய வாழ்வு அருட்பணியாக அமைய வேண்டும். அருட்பணி கிறிஸ்துவின் அமைதியை பகிர்தல் என்ற ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். நம் வாழ்வு
மெய்யாகவே கிறிஸ்துவின் அமைதியே பகிர்தலாக காணப்பட வேண்டும். இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமறை பாடங்களிலிருந்து நாம் ஒன்று விதமான கருத்துக்களை சிந்திக்க இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு பாடமாக கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதி மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள் வரை. இந்த பகுதியை நாம் படிக்கின்ற வேளையிலே இந்த மீகா 4ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களையும் படிக்கிற போது நான் இந்த பகுதிக்கு கொடுத்த ஒரு தலைப்பு பகையை அகற்றி அமைதியை ஏற்படுத்துதல். மீகா 4வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் படிக்கிற போது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஒரு ஜாதிக்கு விரோதமாய் மறு ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. அப்படி என்றால் இந்த பகுதியை நாம் படிக்கின்ற வேளையில் பகை உணர்வோடு பட்டயங்களையும் ஈட்டிகளையும் எடுத்து ஜனத்துக்கு ஜனம் எழும்பி அவர்கள் போருக்கான பயிற்சிகளை போருக்கான ஆயத்தங்களை செய்து வந்தார்கள். இப்பொழுது அந்த பகைமை உணர்வு அகற்றப்பட்டு அங்கே ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலைமை உருவாகி இருக்கிறதை இந்த பகுதியில் நாம் தெளிவாக பார்க்கின்றோம். பகைமை அகற்றப்பட்டு ஒரு அமைதியின் வாழ்வை மக்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் என்பதை இங்கே நாம் பார்க்க முடிகிறது. திருமறையிலே நாம் படிக்கின்ற வேளையிலே நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே படிக்கிற போது பகை விரோதங்களை எழுப்பும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். மனித வாழ்க்கையிலே பகை இருப்பதனாலே பகை பலவிதமான விரோதங்களை எழுப்பி அங்கே பலவிதமான தீமையான காரியங்களை செய்கிறது. இயேசுநாதர் இந்த உலகிலே வந்து பகையை மாற்றுவதற்கு பல்வேறு நிலைகளிலே அவர் முயற்சி செய்ததை நாம் பார்க்கின்றோம். பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 5வது அதிகாரத்திலே 44வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், உங்களை பகைக்கிறவர்களுக்கும் நன்மை செய்யுங்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார். அப்படி என்றால் இந்த பகைமை உணர்வு மாற்றப்பட்டு கிறிஸ்துவனுடைய அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வதற்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மெய்யாகவே நம்முடைய பகைமையை நாம் மறந்து பகைமையை விட்டு கிறிஸ்துவின் சமாதானத்தை பகிர்ந்து கொள்ளுகின்ற அளவில் நாம் நன்மை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை நாம் திருமறையின் வாயிலாக தெளிவாக பார்க்கின்றோம். எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் நாம் படிக்கின்ற வேளையில் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வசனம் வரையில் நாம் படிக்கிற வேளையில் முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய தடுப்பு சுவரை தகர்த்து என்று நாம் பார்க்கின்றோம். 16வது வசனத்திலே பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கு சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவித்தார். இயேசுநாதர் இந்த உலகிலே பிதாவினாலே அனுப்பப்பட்டு அவர் சிலுவையிலே மரித்ததினாலே அந்த சிலுவை வழியாக பகைமை உணர்வோடு இருந்து மக்களுடைய வாழ்விலே ஒரு மாபெரும் சமாதானத்தை ஏற்படுத்தினார். பிரிவினை என்னும் தடுப்பு சுவரை அவர் தகர்த்து எறிந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இன்று நம்முடைய வாழ்விலே கிறிஸ்தவ வாழ்விலே
இப்படிப்பட்ட பகைமை உணர்வுகளை நாம் தகர்த்து எறிந்து கிறிஸ்துவின் அன்பை பெற்று கிறிஸ்துவின் சமாதானத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறவர்களாய் இருக்கின்றோம். அந்த அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்ள இந்த கால வேளையிலும் நம்மை அர்ப்பணிப்போம். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற போது நாம் நற்செய்தி பாடமாக படிக்க கேட்டு பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20வது அதிகாரம் 19 முதல் 23 வரையிலும் உள்ள வசனங்களை நான் படித்த போது இதற்கு நான் ஒரு தலைப்பை தெரிந்து கொண்டேன். பயத்தை அகற்றி அமைதியை ஏற்படுத்துதல். இந்த பகுதியை நாம் படிக்கின்ற வேளையில் இயேசுநாதர் உயிர்த்தெழுந்தார், சீடர்கள் யூதருக்கு பயந்தார்கள். நாம் அந்த 19வது வசனத்தில் படிக்கிற போது இயேசுநாதருடைய சீடர்கள் யூதருக்கு பயந்தபடியினாலே அவர்கள் பூட்டிய அறைக்குள்ளாக இருந்தார்கள். இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். 21வது வசனத்தில் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொன்னார். பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். கிறிஸ்துவின் அமைதியை சீடர்களோடு பகிர்ந்து இந்த சீடர்களை இயேசுநாதர் இந்த உலகிற்கு அனுப்புகிறார். நான் உங்களை அனுப்புகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பயத்தை அகற்றுகிறார். இன்று நாம் உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான பயங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. நாம் பலவிதமான பயத்தோடு இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எப்பொழுது என்ன நடக்கும், ஏது நடக்கும், நாம் எப்படி செல்லுவது, நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கும் என்று சொல்லி நாம் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம். இயேசுநாதர் நம்முடைய பயத்தை அகற்றி அவர் சமாதானத்தை தருகிற ஆண்டவராக இருக்கிறார். நாம் எவ்விதமான நிலையிலே பயத்தோடு இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நாம் பயத்தோடு காணப்படுகிறோம். இயேசுநாதருடைய சீடர்கள் பல்வேறு நிலையிலே பல சூழ்நிலையிலே தங்களுடைய பிரயாணங்களை தொடர்ந்தபோது பிரயாணங்களிலே அவர்களுக்கு வந்த கஷ்டங்கள், பிரயாணங்களிலே அவர்களுக்கு வந்த பாடுகள், இவைகளெல்லாம் அவர்கள் நினைந்து பயப்பட்டார்கள். அந்நேரத்திலெல்லாம் இயேசுநாதர் அவர்களை சந்தித்து, நான் தான், திடன் கொள்ளுங்கள், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அவர்களை ஆண்டவர் வழிநடத்துகிறவராக காணப்பட்டார். இன்று நம்முடைய வாழ்க்கை என்னும் பிரயாணத்திலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய வாழ்வில் இருக்கிற எல்லா விதமான பயங்களையும் அவர் மாற்றுகிறார். நம்முடைய வாழ்வில் இருக்கிற எல்லா விதமான பயங்களையும் அவர் மாற்றி நம்முடைய சமாதானத்தினால் நம்மை நிறைக்கிறவராக இருக்கின்றார். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்வில் கூட நாம் சமாதானத்தை ஏற்படுத்துகின்ற அடியவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் தம்முடைய அமைதியை நமக்கு அவர் தந்திருக்கிறார். அவருடைய அமைதியை பெற்றுக்கொண்ட நாம் பிறருக்கு அமைதியை ஏற்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 5வது அதிகாரம் 9வது வசனத்திலே, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் கிறிஸ்துவின் சமாதானத்தை தன் வாழ்விலை பெற்றுக்கொண்டு அந்த சமாதானத்தை ஏனையவர்களுக்கு வழங்குகிறவர்கள், சமாதானத்தை ஏற்படுத்துகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அருமையானவர்களே, மெய்யாகவே அருட்பணி என்று சொல்லும்போது பகையை அகற்றி அமைதியை ஏற்படுத்துதல், பயத்தை அகற்றி அமைதியை ஏற்படுத்துதல். நாம் எப்படிப்பட்ட நிலையில் வாழுகிறோம் என்று நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நிறைவாக நாம் பார்க்கின்ற போது நிருப பாடமாக பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 9 வரையிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறதை
நாம் பார்க்க முடிகிறது. பிலிப்பியர் 4வது அதிகாரத்தில் நாம் படிக்கின்ற வேளையில் 8, 9 ஆகிய 2 வசனங்களையும் நாம் படிக்கிற போது பரிசுத்த வாழ்வை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பகுதியை நான் படித்தபோது இப்பகுதிக்கு நான் கொடுத்த ஒரு தலைப்பு பரிசுத்தத்துடன் அமைதியை பகிர்தல். பரிசுத்தத்துடன் அருமையானவர்களே, இந்த உலகிலே ஒரு விசுவாசி அல்லது ஒரு கிறிஸ்தவர் எவ்விதமான நிலையிலே வாழ வேண்டும் என்பதை பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதுகிறார். 8, 9 ஆகிய 2 வசனங்களையும் படிக்கிற போது உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி எதுவோ, புண்ணியம் புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். பரிசுத்தத்துடன் கூடிய வாழ்வு அமைதிக்கு நேராக வழிநடத்துகிறது. அப்படி என்றால் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதையும் நாம் ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் பரிசுத்தமாக்கப்பட்ட நிலையிலே காணப்பட வேண்டும். மக்கோதனியா நாட்டு திருச்சபை மக்கள் ஆண்டவருக்கென்று உதாரணத்துவமான காணிக்கைகளை கொடுத்தார்கள். தரித்திரத்திலும் அவர்கள் ஆண்டவருக்கென்று கொடுத்தார்கள். வறுமையிலும் அவர்கள் ஆண்டவருக்கென்று கொடுத்தார்கள். கொடிய சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கென்று கொடுத்தார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்வை பார்க்கிற போது முதலாவது தங்களையே அவர்கள் ஆண்டவருக்கென்று கொடுத்தார்கள். அப்படி என்றால் அவருடைய வாழ்வு, ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதையும் அவர்கள் பரிசுத்தமாக ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுத்தார்கள். கிறிஸ்துவின் அமைதியை பெற்றார்கள். அந்த அமைதியை அவர்கள் பிறரோடு பகிர்ந்து கொண்டார்கள். அருமையான நாளிலே மெய்யாகவே இப்பகுதிகளை சிந்திக்கின்ற நம்முடைய வாழ்விலும் கூட உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து அவைகளின்படி நம்முடைய வாழ்வு அமையும் என்று சொன்னால் எத்தனை சிறப்பு வாய்ந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிருங்கள் என்று சொல்லுகிறார். நம்மை தெரிந்து கொண்ட தேவன், நம்மை அழைத்தவர், அவர் பரிசுத்தராயிருக்கிறார். நாமும் பரிசுத்தமாயிருக்க அழைக்கப்படுகிறோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாமும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுநாதருடைய சரீரம் சிலுவையிலே பலியிடப்பட்டது எதற்காக? நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக. அவருடைய பலியினாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். மெய்யாகவே பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு அனுபவத்தோடு கிறிஸ்துவின் அமைதியை நாம் பகிர்ந்து கொள்கிறவர்களாக நம்முடைய வாழ்வு இந்த உலகிற்கு ஒரு நற்சாட்சி உள்ளதாக, ஒரு சிறந்த மாதிரியான வாழ்வாக அமையும் என்று சொன்னால் அதுவே ஒரு அருட்பணி, அதுவே கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்ளுகின்ற ஒரு அருட்பணி என்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த கால வேளையிலும் இந்த காணொளி காட்சி மூலமாக அவருடைய வார்த்தைகளை தியானிக்கின்ற நாம் மெய்யாகவே பகையை நாம் அகற்றி நாம் கிறிஸ்துவின் அமைதியை வெளிப்படுத்துகிறவர்களாகவும், பயத்தை அகற்றி கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்கிறவர்களாகவும், பரிசுத்தத்துடன் கூடிய வாழ்வை பெற்று கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்கிறவர்களாகவும் இந்த உலகிலே வாழ நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் தொடர்ந்து இந்த வார்த்தைகள் வழியாக நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாய் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்து சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியால் துப்பு வைத்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவந்து எழுந்தருளினார்.
பரமண்டலத்துக்கேறி சர்வலமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திக்க வருவார். பசுத்தாவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாய்க்கிற பசுத்த சபையும் பசுதவாங்குடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். ஆராதனைக்கு இறுதியாக அனைவரும் இணைந்து கீர்த்தனை 402 தந்தானை துதிப்போமே திருச்சபையாரே கவி பாடி பாடி 402 கீதம் அனைவரும் இணைந்து பாடுவோம். தந்தானை துதிப்போமே திரு சபையாரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. தந்தானை துதிப்போமே. பொய்யாரத்து சியோனே நீயும் மெய்யாக களி கூர்ந்து நேர்ந்து பொய்யாரத்து சியோனே ஐயனே சுகரின் கையை கூப்பி துதி செய்வாயே மகிழ் கொள்ளுவாயே நாமும் ஐயனே சுகரின் கையை கூப்பி துதி செய்வாயே மகிழ் கொள்ளுவாயே நாமும் தந்தானே துதிப்போமே. கண்ணார கழித்தாயே நன்மை காட்சியை கண்டு ருசித்து புசித்து கண்ணார கழித்தாயே எண்ணு கடங்காத எத்தனையோ நன்மை இன்னும் முன்மேற் சோனா மாறி போதுமே எண்ணு கடங்காத எத்தனையோ நன்மை இன்னும் முன்மேற் சோனா மாறி போதுமே தந்தானே துதிப்போமே. சுத்தாங்கத்து நற்சபையே முனை மூற்றாய் கொள்ளவை அலைந்து திரிந்து சுத்தாங்கத்து நற்சபையே சத்து குலைந்துனை சத்தியாக்க தாமின் ரத்தத்தை சிந்தி எடுத்து உயிர் வரம் சத்து குலைந்துனை சத்தியாக்க தாமின் ரத்தத்தை சிந்தி எடுத்து உயிர் வரம் தந்தானே துதிப்போமே. தூரம் தெரிந்த சியோனே உன்னை தூக்கி எடுத்து கரத்தினில் ஏந்தி தூரம் தெரிந்த சியோனே ஆரங்கள் பூட்டி அலங்கரித்து உன்னை அத்தல் மணவாட்டியாக்கினது என்னை ஆரங்கள் பூட்டி அலங்கரித்து உன்னை அத்தல் மணவாட்டியாக்கினது என்னை தந்தானே துதிப்போமே. சிங்கார கன்னிமாரே அலங்கார கும்மி அடித்து படித்து சிங்கார கன்னிமாரே
ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த எங்கள் ஆண்டவரே, மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த பரிசுத்த ஓய்வு நாள் காலை சிறப்பு தொழுகையின் மூலமாய் காணொளி காட்சியின் வழியாய் இல்லங்களிலிருந்து இறை மக்களாகிய நாங்கள் எல்லோரும் இறை நாமத்தை மகிமைப்படுத்தவும், எங்கள் வாழ்வை ஆராய்ந்து பார்க்கவும், ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லவும், இறை வேண்டுதல் செய்யவும், கடவுள் தந்த மேலான வாய்ப்புக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சாமி. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி பகைமையை மாற்றி, பயத்தை மாற்றி, பரிசுத்தமான ஒரு வாழ்விலே இணைந்து கொள்ளுகின்ற போது அமைதி கிடைக்கின்றது, சமாதானம் கிடைக்கிறது என்பதை உணர்ந்து கொள்கிறோம். உயிர்த்தெழுந்த இயேசுநாதராக தன்னுடைய அருமையான சீடர்களுக்கு தரிசனம் கொடுத்து, சமாதானத்தை கொடுத்து, அவருடைய வாழ்வில் இருந்த பயத்தை அகற்றி அருட்பணி செய்து கொள்வதற்காக மீண்டும் ஆற்றல் படுத்தி அனுப்பினீரே. அதை நாங்கள் நினைத்து ஆண்டவரை போற்றுகின்றோம். இன்றைய கால சூழல்களிலும் பல நிலைகளிலே அருட்பணி நடைபெற்று வருகின்றன. அநேக இறைப்பணியாளர்கள் ஆண்டவருடைய பணிகளை செய்து வருகிறார்கள். ஆண்டவரே, எல்லா மக்களையும் ஆண்டவர் ஆற்றல் படுத்தும். இறை மக்களும் கடவுளுடைய வார்த்தையின்படி வாழ்ந்து கொள்வதற்கான கிருபைகளை தாரும். இன்று சிறப்பாக சங்க பண்டிகையாக நாங்கள் ஆசரிக்கின்ற போது உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் வாழ்ந்து கொள்ளவும், வரும் நாட்களில் இறை ஆசியோடு கடமைகளை தொடர அருள் செய்ய வேண்டும் என்று உம்முடைய பாதத்திலே ஜெபிக்கின்றோம். இல்லங்களிலிருந்து தொழுகையின் மூலமாய் இறை ஆற்றல் பெற்ற அனைத்து மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். உம்முடைய வழிநடத்துதல் தொடர்ந்து இருக்கட்டும். தீமைகளுக்கு விலக்கி ஆண்டவர் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம், ஜீவனுள்ள பிதாவே. சங்கீதம் பாடுங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்தாவியாகிய மனோரைக்கியமும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் தங்குவதாக.